யாழ்ப்பாணம் நல்லூரில் இடம்பெற்ற நினைவு நாள் இறுதி நிகழ்வில் குழப்பம் விளைவித்த நபரொருவர் அங்கிருந்து பொதுமக்களால் விரட்டி அடிக்கப்பட்டு நையப்புடைக்கப்பட்ட சம்பவம் இடம்பெற்றுள்ளது. நினைவு நாள் நிகழ்வுகள் இடம்பெற்றுக் கொண்டிருந்த வேளையில் நபரொருவர் அங்கு சென்று குழப்பம் விளைவிக்கும் வகையில் சில செயற்பாடுகளை செய்துள்ளார். அரசியல் கட்சிக்கான வேண்டுகோள் என்று எழுதப்பட்ட விளம்பரம் ஒன்றை எடுத்துக்கொண்டே அவர் குழப்பம் விளைவித்தார். அதன் பின்னர் குறித்த நபரை அங்கிருந்து மக்கள் இணைந்து பிடித்து இழுத்துக் கொண்டு சென்றுள்ளனர். அடிக்கிறதுக்கு என்ன உரிமை இருக்கு ஒரு ஆளுக்கு? நல்லா செய்வீங்க போங்க. ஏன் திலீபண்ணா என்ன சொத்தா? ஏன் ஒரு அரசியல் கட்சியில சொத்தா திலீபண்ணா? 5 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்த திலீபனின் 38வது நினைவு தினம் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகம் மற்றும் நல்லூரில் உணர்வுபூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டுள்ளது. நோன்பினை ஆரம்பித்த இடத்திலே போரிலே தன்னுடைய அவயவங்களை இழந்த முன்னாள் போராளி செல்வரட்னம் அவர்களினாலும் பொது ஈகைச்சூடரானது சம நேரத்திலே இரு இடங்களிலும் ஏற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. கடமையில் இருந்த காவல்துறை அதிகாரியை அச்சுறுத்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவுக்கு எதிராக கோட்டை நீதவான் நீதிமன்றம் உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளது. அதன்படி குறித்த குற்றச்சாட்டு தொடர்பில் விசாரணை நடத்தி நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்யுமாறு புறக்கோட்டை காவல்துறை பொறுப்பதிகாரிக்கு கோட்டை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. யாழ்ப்பாணம் தையிட்டி திசவிகாரை அமைந்திருக்கும் காணியை கையகப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என புத்த சாசன கலாச்சார அமைச்சர் ஹினிதும சுனில் செனவி சபையில் தெரிவித்துள்ளார். வலி வடக்கு காணிகள் கையகப்படுத்துவதாக பல தகவல்கள் ஊடகங்கள் வாயிலாக அறிந்து கொண்டேன். தையிட்டி திசவிகாரை காணி தொடர்பில் பதிவு சிக்கல்கள் காணப்படுகின்றன. இது தொடர்பில் பல குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளன. அதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். தையிட்டி காணி விடுவிப்பு தொடர்பில் நாம் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டோம் என தெரிவித்துள்ளார். කලිනුත් ගරු කතානායකතුමනි සඳහන් කළා වගේම බුද්ධ ශාසන අමාත්‍යාංශයට තදනුබද්ධව ඉඩම් අමාත්‍යාංශය ඇතුළු கௌரவ வீதி துறைமுக மற்றும் உள்நாட்டு வெளிநாட்டு விமான சேவை அமைச்சர் மதிப்புக்கும் அன்புக்கும் உரிய விமல் ரத்நாயக்க அவர்களே, கடந்த வாரம் யாழ்ப்பாணத்தில் நடந்த சிறப்பு ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் தங்களுடைய தலைமையில் யாழ் மக்களுக்கு மிகவும் அடிப்படையான உட்கட்டமைப்பு வசதிகள் தொடர்பாக தாங்கள் மிகுந்த சிரத்தையுடன் சிறப்பான ஒரு கூட்டத்தை கூட்டியது நினைத்து பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அதில் விவாதிக்கப்பட்ட விடயங்களில் 2 முக்கியமான விடயங்கள் பொதுமக்களின் நலன் கருதி பாராளுமன்றத்தில் விவாதிக்கப்பட வேண்டிய விடயமாக மாற்றப்பட்டிருக்கிறது. முதலாவது, பலாலி விமான நிலையம் சர்வதேச விமான நிலையம் என்று தாங்கள் சொல்லிக்கொள்ளும் ஒரு இடம். இரண்டாவது, காங்கேசன் துறை இறங்குதுறை, அதை துறைமுகம் என்றும் பொருள் கொள்ளலாம். வடக்கு மாகாணத்தின் அபிவிருத்தியில் எந்த ஒரு நபருக்கும் இல்லாத அக்கறையை இந்த அரசாங்கம் செலுத்துவது கண்டு பூரிப்படைந்து தங்கள் அரசாங்கத்தின் அர்ப்பணிப்புகளை நினைத்து பூரிப்படையும் பாமர மக்களில் நானும் ஒருவன். ஆனால் வெறும் வாய்ப்பேச்சுகளால் ஒரு வருடத்தை கடந்துவிட்ட அரசாங்கத்திடமிருந்து நிலையான அபிவிருத்தி ஒன்றை வடக்கு மாகாணத்துக்கு பெற்றுக் கொடுத்து விட வேண்டும் என்ற அடிப்படையில் எதிர்க்கட்சியிலிருந்து மிகவும் கரிசனையுடன் சில விடயங்களை தங்களிடம் கேட்க வேண்டி இருக்கிறது. ஐக்கிய நாடுகள் பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்டேரஸை நியூயார்க்கில் உள்ள ஐநா தலைமையகத்தில் ஜனாதிபதி என்ற குமார தசநாயக்க சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். குறித்த சந்திப்பில் சிநேகபூர்வ உரையாடல் இடம்பெற்றுள்ளதுடன் இலங்கையை பொருளாதார, சமூக மற்றும் அரசியல் ரீதிகளில் புதிய உயரத்திற்கு கொண்டு செல்வதற்காக அரசாங்கம் ஏற்கொண்டு வரும் செயற்திட்டங்கள் குறித்து பொதுச் செயலாளரிடம் விரிவாக ஜனாதிபதி விளக்கியுள்ளார். கனடாவுக்கு அனுப்புவதற்காக கூறி மக்களை ஏமாற்றும் நோக்கத்துடன் போலி ஆவணங்களை தயாரித்து வைத்திருந்ததற்காக 2 பெண்கள் உட்பட 3 நேற்று பம்பலப்பிட்டி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். பம்பலப்பிட்டி போலீஸ் நிலையத்திற்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் சோதனை நடாத்தப்பட்டு அவர்களிடம் இருந்து போலி விசா ஸ்டிக்கர்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் பொருளை பகுதியைச் சேர்ந்த 69 வயதுடையவர் என்றும் 2 பெண் சந்தேக நபர்களும் 26 மற்றும் 68 வயதுடையவர்கள் என்றும் அவர்கள் கோணகனாரா மற்றும் பொருளை பகுதியை சேர்ந்தவர்கள் என்றும் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். விசாரணைகளில் ஒரு சந்தேக நபர் மாத்திரம் கனடாவுக்கு அனுப்புவதாக உறுதியளித்து 38 லட்சம் ரூபாய் அளவில் பணத்தை மோசடி செய்துள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது.
நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக நாட்டில் பல மாவட்டங்களுக்கு மண் சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி காலி மற்றும் ரத்னபுரி மாவட்டங்களுக்கு 1ஆம் நிலை மண் சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. களுத்துறை மற்றும் மாத்தறை மாவட்டங்களுக்கு 2ஆம் நிலை மண் சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டில் தான் கைது செய்யப்படுவதற்கு முன் தனக்கு பிணை வழங்குமாறு முன்னாள் அமைச்சர் மனுஷ நாணயக்கார மனு ஒன்றை சமர்ப்பித்துள்ளார். லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவால் கைது செய்யப்படுவதற்கு முன்னர் தன்னை பிணையில் விடுவிக்குமாறு அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். கொழும்பு தலைமை நீதவான் இந்த மனுவை பரிசீலித்துள்ளார். 2026ஆம் ஆண்டுக்கான ஒதுக்கீட்டு சட்டம் மூலம் தொழிலாளர் அமைச்சர் பேராசிரியர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோவால் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. ஒதுக்கீட்டு சட்டம் மூலத்தின் 2ஆம் வாசிப்பு எனப்படும் நிதியமைச்சர் என்ற முறையில் வரவு செலவு திட்ட முன்மொழிவுகளை உள்ளடக்கிய ஜனாதிபதியின் வரவு செலவு திட்ட உரை நவம்பர் 7ஆம் தேதி இடம்பெறவுள்ளது. வரவு செலவு திட்டம் 2வது வாசிப்பு மீதான விவாதம் நவம்பர் 8 முதல் நவம்பர் 14 வரை 6 நாட்கள் நடைபெறவுள்ளது. ஐக்கிய நாடுகள் சபையின் 80வது பொதுச்சபை அமர்வில் கலந்து கொள்வதற்காக அமெரிக்காவிற்கு மேற்கொண்ட விஜயத்தை நிறைவுறுத்தி ஜனாதிபதி அன்ருகுமார் திசநாயக்க ஜப்பான் நோக்கி புறப்பட்டு சென்றுள்ளார். ஜனாதிபதி இரவு ஜோன் எஃப் கெனடி சர்வதேச விமான நிலையத்தில் இருந்து ஜப்பான் நோக்கி புறப்பட்டு சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஜப்பான் அரசாங்கத்தின் அழைப்பின் பேரில் ஜனாதிபதி செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை ஜப்பானுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொள்ள உள்ளமை குறிப்பிடத்தக்கது. முதலாவது கேள்வி, வடக்கு மாகாணத்தில் இருக்கின்ற பலாலி உள்நாட்டு வெளிநாட்டு விமான நிலையத்துக்கு அதன் அபிவிருத்திக்காக தங்களுடைய அரசாங்கத்தால் 2025ஆம் ஆண்டு ஒதுக்கப்பட்ட மொத்த பணம் எவ்வளவு? அதில் 2025ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி வரை செலவழிக்கப்பட்ட பணம் எவ்வளவு? அதற்குரிய ஆதாரங்களை பாராளுமன்றத்தில் பொதுமக்களுடைய பார்வைக்காக சமர்ப்பிக்க முடியுமா? இது முதலாவது கேள்வி. இரண்டாவது கேள்வி, வடக்கின் ஒரே ஒரு பொருளாதார துறைமுகமாக இருக்கும் காங்கேசன் துறை இறங்கு துறை, அது துறைமுகமாக மாற்றப்படவில்லை. அபிவிருத்திக்காக தங்களுடைய 2025ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்ட பணம் எவ்வளவு? அதில் 2025ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி இந்த கேள்வி வழங்கப்படும் வரை செலவழிக்கப்பட்ட பணம் எவ்வளவு? அதனை ஆதாரங்களுடன் இந்த பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க முடியுமா? மூன்றாவது கேள்வி, வடக்கு மாகாணத்தில் கடந்த 2025ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் சிறு சிறு துறைமுகங்கள் மற்றும் இறங்கு துறைகளுக்காக ஒதுக்கப்பட்ட மொத்த பணம் எவ்வளவு? அவற்றில் செலவழிக்கப்பட்ட பணம் எவ்வளவு? ஆதாரத்துடன் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க முடியுமா? இது என்னுடைய மூன்றாவது கேள்வி. நான்காவது கேள்வி, கடந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் ஊழல்வாதி, தெளிவாக சொல்கிறேன், ஊழல்வாதி என்று ஆளுநரால் தங்களுடைய கேபினட் அமைச்சருக்கு எழுத்து மூலம் அறிவிக்கப்பட்ட அரசாங்க அதிபர் மானா பிரதீபின் அவர்களை பதவியிலிருந்து விலக்குமாறு அறிவுறுத்தப்பட்ட அந்த கடிதத்தின் மூலம் அந்த நபர் அவர்கள் வலிகாமம் வடக்கில் மீள்குடியேற்றம் தொடர்பாகவும் இராணுவத்தால் அரசியல் இராணுவ நோக்கங்களுக்காக அபகரிக்கப்பட்ட மக்களின் காணி தொடர்பாகவும் கருத்துக்கள் தெரிவித்திருந்ததை பொதுமக்கள் அவதானித்திருக்கிறார்கள். அந்த கருத்துக்களுக்கு அமைய பலாலி விமான நிலையத்தின் தற்போதைய நில அளவு எவ்வளவு?